சைபர் குற்றங்கள்லாம் அதிகரிச்சுட்டே இருக்கிற இந்த நேரத்துல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து காமன் மேன் நிறைய அஃபெக்ட் ஆறாங்க. 25, 30, 40,000 இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு இமீடியட் ரிலீஃப் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புது காம்பன்சேஷன் ஃப்ரேம் ஒர்க்னு ஒன்று கொண்டு வர போறாங்க. இது வந்து ஜனவரி 1, 2027 வரப்போகுது. யார் யாரெல்லாம் 50,000 குறைஞ்சு சைபர் குற்றத்துல பணத்தை இழக்கிறாங்களோ அவங்களுக்கு இமீடியட்டா எப்படி டிஸ்போஸ் பண்ணலாங்கிற இந்த பாலிசி சொல்லுது. இது யாருக்கு அப்ளிகபிள் ஆகும்? நீங்க வந்து பேங்க்ல இண்டிவிஜுவல் கஸ்டமரா இருக்கணும், இல்ல ப்ரொப்ரைட்டரி அக்கௌண்ட் கூட வச்சிருக்கணும். உங்களுடைய லாஸ் வந்து 50,000 இருந்தாதான் இந்த பாலிசிக்குள்ள உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வரும். இந்த இன்சிடென்ட் நடந்து வித்தின் 5 டேஸ்ல நீங்க வந்து இந்த மேட்டரை ரிப்போர்ட் பண்ணணும். 50,000 தாண்டி இருந்தாக்க உங்களுக்கு இந்த பாலிசியில கவர் ஆக மாட்டேங்குது. எந்தெந்த குற்றம்லாம் இதுல வரும்? சைபர் கிரைம் ஆல் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இன்வால்விங் யூபிஐ ஃப்ராட், இன்டர்நெட் பேங்கிங் ஃப்ராட், ஃபிஷிங் ஸ்கேம், KYC fraud, any other digital payment provided loss வந்து 50,000 எக்ஸீட் ஆகாம இருக்கணும். சரி, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ராட் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணணும் ஆஸ் எ விக்டிம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வித்தின் 5 டேஸுக்குள்ள இங்க ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். யாருக்கு ரிப்போர்ட் பண்ணும்? நம்பர் 1 அந்த கன்சர்ன்டு பேங்க்குக்கு, நம்பர் 2 நேஷனல் சைபர் கிரைம் போர்ட்டல் 1930 ஆர் ஒரு வெப்சைட் இருக்கு www.cybercrime.gov.in. இது ரெண்டுத்துக்கும் பண்ணணும். அப்பதான் எலிஜிபிலிட்டி. சரி, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னு எனக்கு கன்சர்ன்டு பேங்க் வந்து உங்களோட கம்ப்ளைண்ட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. என்ன எலிஜிபிள் காம்பன்சேஷன் உங்களுக்குன்னு பார்ப்பாங்க. காம்பன்சேஷன் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னாக்க, முதல்ல ஒரு சைபர் குற்றம் நடக்கிறது, அதனால உங்களுக்கு பணம் போயிடுச்சுன்னா உங்களோட இன்வால்மெண்ட் எதுவுமே இல்லை. ஒன்லி பேங்க்ஸ் ஃபெயில்யூர். பேங்க்ஸ் ஃபெயில்யூர் எங்க நடக்கும்? சப்போசிங் இன்டர்னல் செக்யூரிட்டி லேப்ஸ் ஆர் ஸ்டாஃப் இன்வால்மெண்ட் இருக்கும், எம்ப்ளாயி இன்வால்மெண்ட் இருக்கும், இல்ல உங்களுக்கு SMS வரல, டிரான்சாக்ஷனுக்கு SMS வரல, இந்த மாதிரியான பேங்க் சைடு ஃபால்ட் இருந்தனாக்க அதுக்கு வந்து எந்த லிமிட்டும் கிடையாது. அது 5,000மோ 5 லட்சமோ 10 லட்சமோ கண்டிப்பா பேங்க் கொடுத்தாகணும். கஸ்டமர்ஸ் லைபிலிட்டி வில் பி 0. அது இல்ல, அதை தவிர இந்த குற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு எப்படி கால்குலேட் பண்ண போறாங்கன்னாக்க, ஃபர்ஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்ப்பாங்க. உங்களுடைய லாஸ் எவ்வளோன்னு பார்க்குறேன். சப்போஸிங் உங்களுக்கு வந்து ஒரு 20,000 இந்த சைபர் குற்றம் எலக்ட்ரானிக் ஃப்ராட் வழியா போயிருக்கு உங்களுக்கு, அதுல ஒரு 5,000 ஆல்ரெடி ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ஸோ பாக்கி நெட் லாஸ் என்ன? 15,000. இதுல 85% உங்களுக்கு யூஆர் எலிஜிபிள் ஃபார் தி காம்பன்சேஷன். 15,000 85% எவ்வளவு? 12,750 ரூபாய். அதர்வைஸ் இன்னொரு கேஸ் எடுத்துக்கோங்க, 45,000 ரூபாய் சைபர் ஃப்ராட் ஆயிருக்கு, அதுல ஒரு 5,000 ரூபாய் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. ஸோ நெட் லாஸ் 40,000 ரூபாய். இந்த 40,000 ரூபாய்க்கு 85% போட்டனாக்க 34,000 ரூபாய் வருது. ஆனா மேக்சிமம் எலிஜிபிள் அமௌண்ட் ஒன்லி 25,000. புரியுதா? இந்த மாதிரி காம்பன்சேஷன் அரே பண்ணி உங்களுக்கு எந்த பேங்க்ல இருந்து உங்க பணம் போச்சோ அந்த பேங்க் உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. RBI கொடுக்க மாட்டாங்க. பட் இது எல்லாம் நடக்கிறது எல்லாமே RBI பாலிசி படி நடக்கிறது. ஒரு சைபர் குற்றம் இந்த மாதிரி நடந்ததுனாக்க இதுல யார் யார் எவ்வளவு பங்கு எடுத்துக்கிறான்னு பாருங்க. நீங்க எவ்வளவு லாஸ் ஆகுதோ அதுல 65% RBI பேர் பண்ணிக்கிறது. இன்னொரு 10% எந்த பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் கொடுக்குறது. ஒரு 10% எந்த பேங்க்குக்கு இந்த அமௌண்ட் போயிருக்கோ அந்த பேங்க் கொடுக்குறது. ஸோ 65 + 10 + 10 85%. பாக்கி இருக்கிற 15% நீங்க பேர் பண்ணும். சரி, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா இந்த கேஸ் நடந்துருக்கு, இன்னும் ஒரு 7,000 ரெக்கவர் பண்றாங்க, அது வராதா? கண்டிப்பா வரும். இது வந்து இனிஷியலா கொடுக்குற காம்பன்சேஷன் பேஸ்ட் ஆன் திஸ் பாலிசி தான். உங்களுக்கு சப்சிக்வெண்டா எந்த அமௌண்ட் ரெக்கவர் ஆனாலும் அது வந்து கரண்ட் எக்ஸிஸ்டிங் RBI பாலிசி படி உங்களுக்கு கண்டிப்பா உங்களை வந்து சேரும். ஆனால் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இது வந்து உங்களுடைய லாஸ் 50,000க்கு தாண்டி போயிருந்தா இந்த பாலிசி உங்களுக்கு அப்ளை ஆகாது. சில முக்கியமான பாயிண்ட் என்ன நோட் பண்ணணும், நீங்க வந்து மிஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னாக்க, உங்க பேங்க்குக்கு ரிப்போர்ட் பண்ணா மட்டும் போதாது. பேங்க்குக்கு ரிப்போர்ட் பண்ணும், சைபர் கிரைம் அத்தாரிட்டிக்கு ரிப்போர்ட் பண்ணும் 1930 ஆர் அந்த www.cybercrime.gov.in ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணணும். இதை பண்றது வந்து வித்தின் 5 டேஸ் கண்டிப்பா நீங்க பண்ணி ஆகணும். இதுல முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியது டைம் லைன். 5 டேஸ்க்குள்ள கண்டிப்பா நீங்க பண்ணி ஆகணும். அந்த 5 டேஸ்க்குள்ள நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்களா பண்ணலையாங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு இந்த பாலிசிக்கு கீழே பெனிஃபிட் வருமா வராதான் இருக்கு. ஸோ விழிப்புணர்வோடு இருங்க. எந்த சைபர் குற்றமானாலும்
உடனே ரிப்போர்ட் பண்ணும். அதுதான் முக்கியம். இந்த மாதிரி உபயோகமான வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னாக்க இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் எப்படி இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னாக்க உங்களுடைய ஸ்க்ரீனில் வலதுபுறத்தில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். நீங்கள் அது ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இதுக்கப்புறம் இனிமேல் எந்த ஒரு வீடியோ இந்த யூடியூப் சேனலில் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தட் நீங்கள் ஒரு எந்த விதமான நிகழ்வுகளையும் தவற விட மாட்டீங்க.